ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்கிறது மிக 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 அவசியம் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறார். நம்ம சில நேரங்களிலே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம உற்சாகமாய் சேவை செய்தால், உற்சாகமாக வேலை செய்தால், இல்லை எல்லாருக்கும் முன்னாடி ஒரு நல்ல ஒரு பேரோடு வாழ்ந்தா, நம்முடைய வேலைகளை எல்லாம் சரியாக செஞ்சால், அவ்வளோதான், நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்துடலாம். ஆனால் பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் அதுக்கும் வெற்றிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம சிலர் நினைப்பார்கள். அது நமக்குள்ள மீறுதல்கள் இருக்கத்தான் செய்யும், நமக்குள்ள அக்கிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வெளியே எல்லாருக்குமே நம்ம பிடிச்சது மாதிரி எல்லாருக்கும் உண்மையாய் நம்ம ஒரு நீட்டாக கரெக்டாக பரிசுத்தமாக நம்ம சாட்சி கேடு இல்லாமல் நடந்தாலே போதும் அப்படின்னு நிறைய நேரங்களில் நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அப்படி இல்லவே இல்லை, அப்படி இல்லவே இல்லை. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இந்த வெளி வாழ்க்கை, வெளியே சாட்சியாய் வாழ்றது நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்று தான். கண்டிப்பாக நம்ம சாட்சியாக வாழணும். பொதுவாக வெளியே நம்ம சாட்சியாய் வாழுவோம். எல்லாருமே யாருமே வெளியில் நம்மளுடைய பேரை நம்ம கெடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். வெளியில் நம்ம பைபிள் தூக்குறதுனால, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால முடிந்த வரைக்கும் நம்ம நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்வதற்கு, நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கையை காத்துக்கொள்வதற்கு நம்ம பிரயாசம் எடுப்போம். ஆனால் நம்முடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை, பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாருமே பார்க்காததுனால நம்ம அதை நிறைய பேர் குப்பையாக வச்சிருப்பாங்க, ரொம்ப அசுத்தமாக வச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மை இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஒரு சரியான வாழ்க்கையில் இல்லாமல் ஆண்டவருடைய வெற்றி நமக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறது அது சாத்தியம் இல்லாத ஒன்று. வேதம் சொல்லுகிறது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ ஆண்டவருக்கு பிரியமானது என்ன அப்படின்னா, ஆண்டவர் பார்க்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய பர்சனல் லைஃப்பை தான் ஆண்டவர் பார்க்கிறார், தனிப்பட்ட வாழ்க்கையை தான் பார்க்கிறார். இன்றைக்கு இருக்கிற நிறைய பேரை பார்த்தீர்களே, ஆனால் வெளியில எல்லாத்துலேயுமே அவங்க பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அவர்களே நம்மளை திரும்பி பார்த்தா அதான் காரி துப்புற மாதிரி இருக்கிறது மாதிரி சே, நான் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கிறேன், நான் ஏன் இவ்வளோ கேவலமான காரியத்தை எல்லாம் செய்கிறேன், நானா இப்படி பண்ணுறேன், நான் இவ்வளோ அசுத்தம் உள்ளவனாக இருக்கிறேனே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் நிறைய பேர். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல எதை பார்க்கிறார் அப்படின்னா, உள்ளான மாற்றத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பர்சனலாக யாருமே பார்க்காம கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது, கர்த்தருக்கு முன்னாடி நீ உண்மை உள்ளவராக இருக்கிறீங்களா, அதான் ஆண்டவர் அதான் பார்க்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட பரிசுத்தம் மிக 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 அவசியம். இன்றைக்கு அது மறைக்கப்படுகிறது. உள்ள ஒரு வாழ்க்கை தனியாக ஓடிட்டு இருக்குது, ஒரு சிந்தை ஓடிட்டு இருக்குது, ஒரு செயல் ஓடிட்டு இருக்குது. வெளியே வந்தா அவ்வளோதான், நம்ம எல்லாம் ஹலோ ஹாய் ப்ரேயர் பண்ணுறோம், நம்ம அழுகிறோம், மன்றாடுகிறோம், உடனே ஆண்டவர் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல, ஆண்டவர் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கும்போது ஆண்டவர் என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அதனால் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் எல்லாருக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, உள்ளான ஒரு சுத்திகரிப்பை நம்ம கொண்டு வர போறோம். ஒரு உள்ளான சுத்திகரிப்பு. ஆண்டவரே, என்ன முதல்ல கழுவுங்க ஆண்டவரே, என்ன முதல்ல பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் சிந்தனையை முதல்ல சரி பண்ணுங்க ஆண்டவரே, என் செயல்களை சரி பண்ணுங்க ஆண்டவரே. அதான் நான் சரியாயிட்டேன்னா என்னை சுற்றி சரியாயிரும் ஆண்டவரே, நான் சரியாயிட்டேன்னா என் குடும்பம் சரியாயிரும் ஆண்டவரே, நான் சரியாயிட்டேன்னா என் வேலை சரியாயிரும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன சரி பண்ணுங்க, என்ன சரி பண்ணுங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க, என்ன உமக்கு ஏற்ற பிள்ளையா மாற்றுங்க அப்படின்னு உங்களுடைய இருதயம் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்குமே, ஆனால்
நான் நம்புறேன் ஆண்டவர் நம்மை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கவனிங்க, சிலரை வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்கள் மன்னிங்கன்னு சொன்ன உடனே மன்னிச்சிருப்பாரு. ஆனால் சிலர் நம்முடைய பார்வைக்கு ரொம்ப சின்ன தப்பு தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் சவுலை குறித்து வேதம் சொல்லுது, சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். வேதம் சொல்லுது, அப்பவே அவனிடத்துல இருந்த பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்படுறாரு, ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு வேதம் சொல்லுது. அவன் என்ன பெரிய தப்பு பண்ணான், என்ன பெரிய தப்புனா, ஒரு தப்பும் பண்ணலையே, அவன் மேல காய்மகாரமா பார்த்தது ஒரு பெரிய தவறா அப்படின்னு நினைப்பான். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த சவுலுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் எல்லாம் வாசித்து பார்க்கும்போது எல்லாருக்கும் முன்னாடியும் அவன் பர்ஃபெக்டா வாழணும் அப்படின்னு நினைச்சான். சாமுவேல் நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டீரா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆமா நீங்க சொன்னது அப்படியே நான் நிறைவேற்றிட்டேன். உடனே அவன் கேட்கிறான், அப்படி நிறைவேற்றினதா இருந்தா என் காதுகளில் கேட்கிற இந்த ஆடு மாடுகளின் சத்தம் என்ன அப்படின்னு கேட்கிறான். உடனே அடுத்த பதில் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அது உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு நல்லதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்போ சாமுவேலுக்கு முன்பாக சவுல் என்ன பிள்ளை ஆயிட்டாரு? நல்ல பிள்ளை ஆயிட்டாரு. சவுல் எல்லா இடங்களிலையும் எல்லா மனிதர்களுக்கு முன்பாகவும் நம்ம வாசிக்கும் போது ஒரு நல்ல பிள்ளை. இப்போ அவன் 7 நாள் சாமுவேலுக்காக காத்திருக்கிறாரு. சாமுவேல் வர்றதுக்கு லேட் ஆகுது. லேட்டான உடனே போய் என்ன அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாருன்னா பலி செலுத்தி முடிச்சிட்டாரு. பலி செலுத்தி முடிச்ச அடுத்த நிமிஷத்துல சாமுவேல் வராரு. சாமுவேல் கேட்கிறாரு, நீ என்ன வேலை பண்ணி இருக்கிற? நான் தான் வர்றது வரைக்கும் உன்னை வெயிட் பண்ண சொன்னேன்ல. உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல ஜனங்கள் எல்லாரும் என்ன விட்டு செதறி போறாங்க, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா எல்லாரும் போயிட்டாங்கன்னா யுத்தம் பண்ண முடியாது, அதனால நீங்க வர்றதுக்கு லேட் ஆகுறதுனால நான் பண்ணிட்டேன் அப்படின்னு. நமக்கு நம்முடைய கண்களுக்கு சவுல் செய்ததெல்லாம் எப்படிதான் தோணும் அப்படின்னா நியாயமா தோணும். ஆனா உண்மையிலேயே சவுல் வெளி தோற்றத்துக்கு எல்லாம் பேசினாலும் அவனுடைய இருதயம் ஆண்டவரோட இருதயத்துல துணிகரம், இருதயத்துல அகங்காரம், இருதயத்துல நான் ராஜா நான் பண்ணாம வெளி தோற்றத்துக்கு எல்லாம் ஓகே. ஆனா அவனுடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு போனது. கர்த்தர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இல்ல நீ வெளியில எல்லாருக்கும் முன்னாடி நல்ல பிள்ளை மாதிரி இருந்தாலும் நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா உன் பர்சனல், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தெய்வ பயம் இருக்கா? தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருக்கு பயப்படுறியா? தனிப்பட்ட வாழ்க்கையில ஐயோ ஊழியக்காரன் சொல்லியிருக்கிறாரே, நம்ம அதை அவசரப்பட்டு செஞ்சா அதுக்கு நல்லா இருக்காதே அப்படின்ற ஒரு பய உணர்வு உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா சவுலுக்கு அது இல்லை. அதனாலதான் வேதம் சொல்லுது அவன் ராஜ்ய பாரத்தை இழந்தான். அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்துல எல்லாருமே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்க பர்சனல் லைஃப் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை அவசியம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க ஓடலாம், நீங்க பயங்கரமாய் ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், ராத்திரி பகலா உழைக்கிறவங்களா இருக்கலாம், நீங்க நல்ல ஊழியக்காரங்களுக்கு செய்யறவங்களா இருக்கலாம், ஊழிய செய்யறவங்களா இருக்கலாம், வேலை செய்யற எக்ஸெட்ரா என்ன வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம். நீங்க லட்சக்கணக்கான ஊழியத்துக்கு நீங்க கொடுக்கலாம், உங்களை மாதிரி ஒரு தியாகி இல்லாம இருக்கலாம். ஆனா இது எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனா இது எல்லாத்தையும் புதுப்பிக்கிறது, இது எல்லாத்தையும் உரு கொடுக்கிறது என்ன அப்படின்னா உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க சரியா இருந்தாதான் இது எல்லாம் ஆக்டிவேட் ஆகும், இதெல்லாம் செயல்படும். நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே சரியில்லாம இது எல்லாத்தையுமே நீங்க செஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடைய வேண்டிய வெற்றி என்ன பண்ண முடியாதுன்னா, அதுக்கு தான் வேதம் சொல்லுது உன் சுயத்தை அடக்கணும், உன் கோபத்தை அடக்கணும், நம்முடைய இச்சைகளை அடக்கணும், நம்முடைய கண்களை அடக்கணும். ஸோ ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எப்படி பார்க்கிறாருன்னா உன் பர்சனல் லைஃப், உன் தனிப்பட்ட வாழ்க்கை. ஏன்னா அந்த தனிப்பட்ட வாழ்க்கை அது ஆண்டவருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது, வேற யாருமே கண்டுபிடிக்க முடியாது, வேற யாரும் உள்ள அதை பார்க்கவே முடியாது. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, வெளியே எல்லா இடத்துலையுமே நல்ல பேர் வாங்கிட்டான்,
வெளியே அவனுடைய மேனேஜர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டான், அவங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட வாங்கிட்டான். அவனுடைய நல்ல பேரை வாங்கினதுனால வேதம் சொல்லுது அவனுக்கு உயர்வும் வந்துருச்சு, நல்லா வந்திருக்கு. இப்போ அவனுடைய வாழ்க்கையில பர்சனலா ஒரு பிரச்சனை வருது. யாருமே பார்க்கல. அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வீட்டில் ஒருத்தரும் இல்லை, உன்னை ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க, நானும் உன்னை போட்டு கொடுக்க மாட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா யோசேப்பு என்ன சொல்றான்னா, இவ்வளோ பெரிய பொல்லாப்ப கர்த்தருக்கு விரோதமா செய்யறது எப்படி? வீட்டு வேலைக்காரன் பார்க்கல பரவாயில்லப்பா, எஜமானன் பார்க்கல பரவாயில்ல, யாருமே பார்க்கல பரவாயில்ல, ஆனா என் கர்த்தர் பார்க்கிறார்ல, என் கர்த்தர் பார்க்கிறார்ல, அவருக்கு முன்னாடி நான் உத்தமமா நடக்கணும்ல, என் பர்சனல் லைஃப் முக்கியம் இல்ல. நான் உண்மையிலே சொல்றேன், யோசேப்பு அந்த தேசத்திலே அதிகாரியாய் மாற்றப்படுவதற்கு மிக மிக அவனுக்கு ஹெல்ப் பண்ணது ஆண்டவர். அவனை நம்பினதற்கு காரணம் அவன் பர்சனல் லைஃப்ல எப்படின்னா அவன் ஒரு பரிசுத்தம் உள்ளவன். அல்லேலூயா.